சற்று முன்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுகவினர் அபார வெற்றி. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிக மிக முக்கியமான ஒரு பொருந்துதல். இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ப்ரோ ஆச்சு விக்கிரவாண்டினா, விக்கிரவாண்டியுடைய வரலாறுகள் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? திமுகவும் இங்கு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள், அதிமுகவும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்திய தொகுதியாக இது இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு வழக்கம் போல இந்த தொகுதியில ஒரு 20,000 ஓட்டுக்கள் அல்லது ஒரு 15,000 - 30,000 ஓட்டுக்கள் வந்துவிடும். நாம் தமிழர் கட்சி இந்த இதுல கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு 10% இடத்தை பார்த்தீங்கன்னா உறுதியாக பெற்று விடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமா பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2019 நடந்த இடைத்தேர்தல்ல அதிமுகவினர் இந்த விக்கிரவாண்டி தொகுதியை கைப்பற்றினார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு பாமக உதவியது. அதிமுகவும் பாமகவும் இணைந்தால் வட மாவட்டங்களில் பிளஸ் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்ததன் மட்டும்தான் என்ன ஆச்சு, 2019 பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய ஆட்சியை தக்க வைத்தது. விக்கிரவாண்டியிலும் வென்றது. ஆனால் இந்த முறை அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அதிமுக வெற்றியை பெற வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவு நிச்சயம் தேவை. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி கூட பார்த்தீங்கன்னா இவங்க காலில் விழுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் காலில் விழுற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே இவங்களாம் காலில் விழுந்து முடிச்சிட்டாங்களே, இதுக்கு மேலே எங்கே காலில் விழுறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் முன்முனை போட்டி 4 முனை போட்டி கூட நான் சொல்லுவேன். சில பேர்லாம் சொல்கிறாங்க வாய்ப்பு இல்லை. நான் நாம் தமிழர் கட்சியையும் ஒரு போட்டியாக தான் நினைப்பேன். 8% இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அவ்வளவு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நாம் தமிழர் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியில் 15,000 - 30,000 பேர் ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் போடுறாங்க. நாடாளுமன்றத்துடைய தேர்தலெல்லாம் பணத்தையே கொடுக்காமல் 1,70,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி. ஸோ அதனால் அவர்களையும் நான் சேர்த்துத்தான் ஆவேன், நான் சேர்ப்பேன். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இந்த ஒரு சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்றது அதிமுகவினர் அபார வெற்றி அப்படின்றது வரலாறு பேசியது உண்மைதான். வரலாறு தொடர்ந்து இருக்குமா அப்படின்றது தான் நம்ம இங்கே வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பர்களே. ஸோ அதனால் விக்கிரவாண்டி தொகுதியுடைய அந்த அப்டேட்ஸை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.